இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். அவங்களுடைய புஸ்தகம் என்ன? மத புஸ்தகம் என்ன? குரான். குரானை நீங்கள் ஏதாவது தப்பாக பேச முடியுமா? இல்லை அவங்களுடைய குரானை ஏதாவது அவபக்தியாக நீங்கள் கீழே தரையிலையோ இல்லை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் அந்த குரானை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதோடைய விளைவுகள் என்ன தெரியுமா? சில இஸ்லாமிய தேசத்துலலாம் என்ன செஞ்சிருவாங்க? அவங்களே தூக்கில் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மத புஸ்தகத்துக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மகத்துவத்தை என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க நம்புறது என்னது? அந்த புஸ்தகம் சொல்கிறது கடவுளுடைய வார்த்தை. நம்ம கையில் இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை. நம்மளுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன். அவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம திட்ட தெளிவாக தெரியும் இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது நம்ம நம்புகிற ஒரே தேவனுடைய வார்த்தையாக இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையாக இருக்கும்போது இந்த வார்த்தை பற்றி நான் உங்களுக்கு சில காரியங்களை விவரித்து சொல்லணும். இந்த வார்த்தையும் சொல்கிறது, இந்த வார்த்தையினால் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஆதியாகமத்தில் வார்த்தையால் வானங்கள் என்ன செஞ்சாரு? உண்டாக்குனார். வார்த்தை. அந்த வார்த்தை தான் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட கையில் இருக்கு. அப்போனா இந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? பவர் இருக்கு. நிறைய நேரங்களில் நம்மளுக்கு இந்த புஸ்தகத்தில் இருக்கிற பவரை தெரியாதனால நம்ம வாழ்க்கை பிளான்னு இருக்கு. கிறிஸ்தவ பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் மற்ற பிற மத பசங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நம்மளுக்கு மத வெறி இல்லை, ஆனால் நம்மளுக்கு எதாவது குறித்து வெறி இருக்கணும். நான் இன்னும் ஒரு மணி நேரம் பேச வேண்டிய காரியம் உங்களுக்கு வேதத்தை குறித்த ஒரு வைராக்கியம் அவசியம். ஒரு பேராவல், உங்களுக்கு ஒரு வாஞ்சை வேதத்தில் இருக்கணும். அதற்கு வேதத்தை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டம் இருந்தால் ஒழிய உங்களுக்கு அந்த பேராவல் வராது, உற்சாகம் வராது, ஒரு வைராக்கியம் வராது. ஏனோதானமாக நம்ம வாழ்க்கை இருக்கும், வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது, வல்லமை இருக்காது. இந்த வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கிச்சான். ஏன் வாழ்க்கையை மாற்றாமல் இருந்துச்சுன்னா யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? நீங்கள் என்ன செய்யலை, நான் என்ன செய்யலை, அந்த வார்த்தையை சரியாக என் வாழ்க்கையில் பயன்படுத்தலை. அந்த வார்த்தை எனக்கு சரியாக கிரியை செய்யலை. அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தூரத்துக்கு இந்த வார்த்தை செயல்பட்டுருக்கு? இந்த வேத புஸ்தகம் சொல்கிறது ஒரு வரலாற்று பெற்ற ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் இந்த வேதத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? பேசிகிட்டு இருக்கோம். சரியா? அடுத்த ஸ்க்ரீன் போடுங்களேன். அந்த நம்ம எத்தனை பேர்கிட்ட மொபைல் இருக்கு? மொபைல் இருக்கா? ஒரு சின்ன குவிஸ் விளாட போகிறோம். சரியா? உங்களுடைய மொபைலில் டேட்டா இருந்துச்சுன்னா மொபைல் எடுத்துக்கோங்க. அண்ணன் சொன்னாங்க மொபைல் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன் நீங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பயன் அதுக்கு கொடுங்க. சரியா? பயன் கொடுங்க கொஞ்சம். இப்போ கேட்குதா? ஓகே, வேறு வழி இல்லை. ஓகே ஓகே சரி. மொபைல் ஃபோன் எடுத்துட்டிங்களா? menti.com, menti.com. இது கொஞ்சம் பெருசாகிக்கிறங்க, ஸ்க்ரீனை பெருசாகிக்கிறங்க. menti.com மொபைல் இருக்கிறவங்க மாத்திரம். இது போட்டி கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இந்த வேதத்தை குறித்த ஹிஸ்ட்ரி தெரியும் சொல்லி நம்ம ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். சரியா? மொபைல் ஃபோன் இல்லாதவங்க வருத்தப்பட வேணாம், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எது நெட் வராட்டின பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி, வரவங்களுக்கு வரட்டும். இது போட்டி கிடையாது. இது வெறும் உங்களுடைய வேத அறிவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறது. ஹிஸ்ட்ரியோடைய எத்தனை பேருக்கு நெட்டு இருக்கு? ஒருத்தவனுக்கு இருக்கல. வெரி குட். சரி, எனக்கு நெட் இருக்குது. உங்கள் மொபைல் பொறுத்து தான் நினைக்கிறேன். நெட் இல்லை, வைஃபை இங்கே இல்லை, பாஸ்வேர்டு கொடுக்க மாட்டோம், வருத்தப்படாதீங்க. சரி, அப்போது நம்ம என்ன செய்யலாம்? லைவ் குவிஸை
வச்சுக்கலாம், மொபைல் குவிஸ் வேண்டாம். ஃபஸ்ட்டு கேள்வி, பைபிளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஓகே, சாய்ஸு கீழே உங்களுக்கு தெரியல, சீகன்பார்க் தான் சரியான பதில். ஓகே, அடுத்த கேள்வி, which year was the first Tamil New Testament published? தமிழில் முதல் புதிய ஏற்பாடு எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? 1714, 1814, 1614, 1914. 1914. எத்தனை பேர் கை தூக்குறீங்க? கை தூக்குங்க. ஒரே ஆள், வெரி குட், நல்ல நீயுமா, வெரி குட். 1614 1914 வருஷம், 1814, 1714, அப்பா அதுலேயும் ரெண்டு பேர் தான். 1714 தான் கரெக்டான பதில். அப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு புதிய ஏற்பாடு வந்துட்டு நமக்கு தமிழில்? கரெக்டு, மேத்தில் 300 வருஷம் நம்ம கையில் என்ன இருக்குது? இந்த வேதம் இருக்குது. எந்த மொழியில்? தமிழ் மொழியில். அப்போ இந்த வேதம் என்ன செஞ்சுருக்கணும்? தமிழ்நாடை எவ்வளோ தூரத்துக்கு தாக்கம் உண்டாக்கி இருக்கணும்? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேதத்தின் தாக்கத்தினால தான் தமிழ்நாடு கொஞ்சம் இந்தியா தேசத்தில் மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது என்னது முன்னேறி இருக்கு. சரியா? 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சீகன்பார்க். ஓகே, அடுத்து கிளிக் பண்ணுங்க பிரதர், ஏன்னா வர மாட்டிருக்கு. ஒரே ஒரு ஆள் ரெடி, வெரி குட். Who translated the Old Testament into Tamil? பழைய ஏற்பாட்டை யார் மொழிபெயர்த்தா தெரியுமா? ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் பார்த்து. ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கள் பிரதர். எனக்கே தெரிய மாட்டிருக்கு. வில்லியம் கேரி. அடுத்தது யாரோ தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பெஞ்சமின் ஸ்கல்ஸ். அதான் சீகன்பார்க் இறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சார்? பழைய ஏற்பாட்டை அவர் மொழிபெயர்த்தார். ஓகே, அடுத்தது அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் பைபிள் பிரிண்டட்? எங்கே ஃபர்ஸ்ட் தமிழ் பைபிள் எங்கே பிரிண்ட் பண்ணாங்க? கரெக்ட். ஆப்ஷன்ஸ் கொடுக்காமலே நீங்கள் பதில். தரங்கம்பாடி எங்கே இருக்குது தெரியுமா? காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் வைப்போம். சரியா? தரங்கம்பாடி, ட்ராங்கோபார்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த கேள்வி, நாலாவது கேள்வி தான் வருதா? ஓகே, நெக்ஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ். யார் ஃபர்ஸ்ட் 5 புத்தகம் பைபிள் எழுதுனது? வெரி குட், வெரி குட் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி, which English scholar translated the Bible into English in 14th century? 14ஆம் நூற்றாண்டில் பைபிளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆங்கில அறிஞர் யார் தெரியுமா? ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். வில்லியம் டிண்டேல், ஜான் விக்லிஃப், ஜான் ஹஸ். யார்? வில்லியம் டிண்டேலா? இல்லை, ஜான் விக்லிஃப். ஓகே, ஜான் விக்லிஃப். அடுத்த கேள்வி, சாரி, 3 பேர் லாகின் ஆகிருக்கீங்களோ? யார் யார் சொல்லுங்க, கை தூக்குங்க பார்ப்போம் உங்கள் ஆன்சர். ஓகே, ஹூ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபர்ஸ்ட் பிரிண்டட் பைபிள் யூஸிங் த மூவபிள் டைப் பிரிண்டர்? அந்த மிஷினை வச்சு செஞ்ச பிரிண்டிங் யார் செஞ்சார்னா குட்டன்பர்க் என்ற ஒரு நபர் தான் செஞ்சார். சரியா? ஏன் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன்னா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி போர் அடிக்கும்னு சொல்லி கேட்டேன். ஆனால் ரேஞ்ச் இல்லாதனால நம்மளால என்ன செய்ய முடியல, இது விளையாட முடியல. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு டிரான்ஸ்லேட் த பைபிள் இன்டு இங்கிலீஷ் லேட்டர் எக்ஸிக்யூட்டட்? அது வில்லியம்
டிண்டேல் என்ன செஞ்சாங்க? பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அவங்கள ஒரு கம்பத்தில் கெட்டி அவங்கள என்ன செஞ்சாங்க? they burned him alive. ஓகே, சரி, இது போதும், ஏன்னா போர் அடிக்குது. இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி ஏன் நான் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார்? 1ஆம் நூற்றாண்டு. என்னப்பா என்ன 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 2000க்கும் மேலான வருஷங்கள் ஆயிடுச்சு. சரியா? 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த வேதம் முழுமையாக என்ன செஞ்சிருச்சு? எழுதப்பட்டு க்ளோஸ் பண்ணப்பட்ட புஸ்தகம். இப்போ நம்ம கையில் வரணும்னா இந்த 2000 ஆண்டுகள் என்ன 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 ஆண்டவர் செஞ்சுருக்காரு? உங்களையும் என்னையும் மாறி மனிதர்களை யூஸ் பண்ணி இந்த வேதத்தை என்ன செஞ்சுருக்காரு? பாதுகாத்துருக்கார். சரியா? இப்போ நீங்களாம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி புக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் படித்த ஃபிசிக்ஸு நீங்கள் என்ன செய்யலை? படிக்கலை. ரிவிஷன் ரிவைஸ்ட் எடிஷன் சொல்லி மாற்றி இப்போ புது சப்ஜெக்ட்ஸ் தான் புது விதத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? படிக்கிறீங்க. ஆனால் பைபிளுக்கு எந்த ரிவிஷனும் நடந்தது கிடையாது. ஒரிஜினல் ஆத்தர்ஸ் என்னென்ன எழுதுனாங்களோ சில காரியங்களில் என்ன அதே மாதிரி இல்லை, பட் அந்த காரியங்கள் முழுமையாக என்ன செஞ்சுருக்கு? இப்போ இருக்கிற வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது இது ஒரு ஜேர்னி. அந்த ஆத்தர்கிட்ட நம்மளுக்கு இந்த புஸ்தகம் கைக்கு வரணும்னா யார் ஃபஸ்ட்டு சொன்னேன்? யார் எழுதுனா? யார் டிரான்ஸ்லேட் பண்ணால் நம்மளுடைய தமிழ் பைபிள்? சீகன் பால். 300 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்கேருந்து வந்தார் தெரியுமா? ஜெர்மனி தேசத்துலேருந்து வந்த ஒரு நபர். எதுக்கு வரணும்? ஜெர்மனிலேருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரணும். எப்படி வந்திருப்பாங்க? ஃப்ளைட் வந்திருப்பாங்களா? காரில் வந்திருப்பாங்களா? கப்பலில் மாதங்கள் எடுத்து நம்மளுடைய மாநிலத்துக்கு இந்த லாங்குவேஜை கற்றுக்கொண்டு இந்த டிரான்ஸ்லேஷனில் ஈடுபட்டாங்க. இன்றைக்கும் நம்மளுடைய மத்தியிலிருந்து பல பேர் என்ன செய்கிறாங்க? பல பழங்குடியினர் மத்தியில், ட்ரைபிள்ஸ் மத்தியில் போய் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏன்? நம்மளுக்கு இந்த வேத புஸ்தகத்தின் மகத்துவத்தை நம்மளுக்கு தெரியல. நீங்கள் இந்த ஆரிஜினை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பைபிள் உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும்? உற்சாகம் இருக்கும், ஆர்வம் இருக்கும், அதே மாதிரி வைராக்கியம் இருக்கும். இந்த பைபிள் எல்லார் கையில் என்ன செய்யணும்? போய் சேரணும்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சை இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இந்த வேதத்தின் மகத்துவம் நம்மளுக்கு தெரியறதில்ல. நிறைய நேரத்தில் என் மைண்டில் இது ஒரு மத புஸ்தகமாக நான் யோசித்தேன்னா இதோடைய மகத்துவம் நம்ம புரியாது. இது மத புஸ்தகமாக நீ யோசிச்சேன்னா எத்தனை நாள் யூஸ் பண்ணுவேன்? பைபிளை எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவேன்? மத சடங்குக்கு போகும்போது எடுத்து பையில் வச்சுட்டு கொண்டு போயிட்டு வருவேன். அது மத சடங்கு என்னது நம்மளுக்கு? சண்டே சர்ச்சுக்கு போகிறது. நீ சண்டே சர்ச்சுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன்னா இது என்ன? இது உனக்கு இது வெறும் ஒரு ரிலீஜியஸ் புக். இது வேறு ஒன்றும் அதுக்கு மேலே இல்லை உன் வாழ்க்கையில். மற்றவங்களுக்கு பகவத்கீதா இருக்குது, குரான் இருக்குது, அதே மாதிரி உனக்கு பைபிள். ஆனால் இது பைபிள் உண்மையிலேயே ஆண்டோடைய வார்த்தையா என்ற கேள்விக்கு நீ சரியான பதில் சொன்னேன்னா, இது ஆண்டோடைய வார்த்தையாக இருந்துச்சுன்னா நீ அணுகிற அந்த முறை என்ன செய்யும்? வித்தியாசப்படும். பைபிள் ஆண்டோடைய வார்த்தையா? எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆண்டோடைய வார்த்தை எப்படி தெரியும்? நம்மளுக்கு இது பூத்தப்பட்ட ஒரு பொய்யா இருக்கலாம்ல. ஐயோ, கிறிஸ்தவ மதத்தில் நீ சேர்ந்ததுனால இதே நம்புன்னு சொல்லி உன்னை நம்ப வச்சுட்டாங்களா யாராவது? இல்லை. நீ பைபிள் மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த புஸ்தகமும் கிடையாது. இதோடைய ஆதாரங்கள் நீ பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே நிறைய ஆதாரங்கள் இது ஆண்டோடைய வார்த்தைன்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். 1500 வருடங்கள் 40 டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் எழுதுன இந்த புஸ்தகம் 1500. அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோ. 500 இப்போ இத்தனை வருடங்கள் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் ஒரே நோக்கத்தோடு ஒரே பொருளோட என்ன செய்யுது? காணப்படுது. 40 பேர் வித்தியாசமான ஆளுகள் எழுதியிருக்காங்க. 40 பேர் ஒரே காரியத்தை எழுதியிருக்காங்க.
அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆதாரம் என்ன பார்க்குறோம், இதில் முரண்பாடு எதுவுமே இல்லை. தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாடின் தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 300 தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் யார் நிறைவேற்றினா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அப்படின்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்போ 1000 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறிச்சு. நம்ப முடியுதா? இது இது ஒரு மனுஷனால் சாத்தியமா? இப்போ இந்த இன்டர்நெட் காலத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சிங்க்ரணி என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் வேதத்தில் இந்த முரண்பாடு இல்லாதபடி அதே மாதிரி இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறணும்னா பைபிள்லே நம்ம பார்க்கலாம், இது ஆண்டோடைய வார்த்தை. அடுத்து எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் ஹிஸ்ட்ரி போடப்பட்டிருக்கு. ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன். என்ன ஹிஸ்ட்ரி புக்ஸ் என்னென்ன? ஆதியாகமமே ஹிஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் எங்கே பார்க்குறோம், ராஜாக்களுடைய காலம் எல்லாம் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் த பைபிள் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஆர் த சேம். உலகத்தின் ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி பைபிளுடைய ஹிஸ்ட்ரியும் ஒன்றாக தான் காணப்படுது. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், நான் இஸ்ரேல் போயிருந்தேன். இஸ்ரேலில் பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்ட எல்லா இடங்களும் இன்றைக்கும் இருக்கு, ஆதாரம் உண்டு. எக்ஸ்டர்னல் எவிடன்ஸும் இதில் இருக்குது. இந்த மாதிரி எந்த புஸ்தகங்களும் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதோடைய தெளிவுகளை நம்மளுக்கு விவரித்து சொல்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதனால தான் நான் மேலோட்டமாக நான் சொல்கிறேன். இவ்வளவு ஆணித்தனமாக நம்ம இந்த பைபிள் நம்ம கையில் வச்சுருக்கிறது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் போது ஏன் பைபிளை நம்ம அசட்டையாக என்றோம்? சொல்லுங்களேன், சில காரணங்கள் சொல்லுங்களேன். ஏன் அசட்டையாக என்றோம் பைபிளை? ஏன் பைபிளை திறந்து டெய்லி வாசிக்க மாட்டிருக்கோம்? ஏன் நம்மளுக்கு அந்த வாஞ்சை இல்லை? ஏன் அந்த ஆவல் இல்லை? ஏன் ஏனோ தானமாக இருக்குது? பைபிளை திறந்தாலே எத்தனை பேருக்கு நல்லா தூக்கம் வரும்? பைபிளை படித்து தூங்குடான்னு சொல்லுவாங்க அம்மா, தூக்கம் வராட்டினா. பைபிளை திறந்தா தூக்கம் வரும். ஆராதனை டைம்லும் பைபிளை திறந்தா தூக்கம்தான் என்ன செய்யுது, வருது. ஏன் ஏன் நம்மளுக்கு அந்த வாஞ்சை இல்லை, அந்த வைராக்கியம் இல்லை, ஒரு பயபக்தி இல்லை. இது தேவனுடைய வார்த்தை, இந்த வார்த்தையின் மூலமாக என் வாழ்க்கை என்ன செய்ய போகுது, மாறும், மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றும் என்ற அந்த ஆணித்தனமான ஒரு விசுவாசம் இல்லை. இது ஏதோ புஸ்தகம், ஏதோ மத ரீதியான புஸ்தகம் சொல்லி மதத்தை சார்ந்து ஏனோதானமாக நீ வாழ்ந்துட்டு இருந்தேன்னா இந்த புஸ்தகம் உன்னை மாற்ற போகிறது கிடையாது. ஒரு வார்த்தை நீ புரிஞ்சுக்கணும். வாசிங்களேன், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். ஓகே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டது. அப்படின்னா இட் இஸ் காட் பிரெத். இந்த வார்த்தைகள் எல்லாம் சும்மா ஒரு நாள் யோசனை பண்ணி சும்மா எழுதுனது கிடையாது. தேவ ஆவியினால அருளப்பட்டது, காட் பிரெத். ஒரு வார்த்தைகளும் தேவனே என்ன செஞ்சிருக்காரு, இதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார். ஓகே, அடுத்த காரியம், இந்த வார்த்தை சங்கீதம் 119 160 வாசிங்க. சங்கீதம் 119 160. இந்த வார்த்தை ஏன் இத்தனை வருஷம் ப்ரிசர்வ் ஆகிருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்கு? இந்த வார்த்தை கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் 3500 வருஷம் பாதுகாக்கப்பட்ட ஒரு புக்காக காணப்படுது. அப்போ நம்மளை அதிசயமாக இருக்கு. ஐயோ, அதிசயப்பட வேணாம். இந்த வார்த்தை என்னவா இருக்கும், நித்தியம். இட் இஸ் இட்டர்னல். காட்ஸ் வேர்ட் இஸ் இட்டர்னல், நித்தியமானது. நித்தியமான ஒரு காரியம் சொல்லுங்களேன், இந்த உலகத்தில் நம்ம நித்தியமானவங்க, நம்மளை தவிர வேற யாரும். நீ புரிஞ்சுக்கோ, நீயும் வேதம் மாத்திரம்தான் நித்தியம், மற்ற எந்த காரியமும் நித்தியம் அல்ல. நீ விசேஷித்தவன். அதே மாதிரி நீ படிக்கிற பைபிளும் ரொம்ப விசேஷித்தது, நித்தியமானது. நம்முடைய வசனம் நித்தியம். அடுத்தது சங்கீதம் 119 89 நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே உமது
உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ம். உறுதியாக நிலையாக இருக்கிற ஒரே காரியம் என்னவா இருக்குது? நான் இப்போ அமெரிக்கா தேசத்தில் சூறாவளி வந்துச்சு. பெரிய பெரிய கட்டிடங்கள் என்ன செய்யுது? அசையுது. கண்ணாடியெல்லாம் உடையுது. நாங்கள் துபாயில் இருந்தோம். பெரிய மழை வந்துச்சு. எல்லா கட்டிடங்களும் ஒரு உலுக்கி, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகமும் அது என்னது? மகிமையும் என்னது? அற்றுப்போகாத, நித்தியம் இல்லாததாக தான் என்னது காணப்படுது. ஆனால் வேதம் மாத்திரம் என்னவா இருக்குது? நிலையுள்ளதாக. அப்போ வேதம் நிலையுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை அது சார்ந்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நிலையுள்ளதாக. we will stand firm. நம்மளுடைய வாழ்க்கையில் அது நிலையுள்ளதாக காணப்படுது. அதே மாதிரி யோவான் 17:17 யார் இந்த வார்த்தைகளை சொல்கிறா? வாசிங்க. யோவான் 17:17. யார் சொல்கிறா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உமது வார்த்தையே. இயேசு கிறிஸ்து சொல்றது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை உண்மையானது, சத்தியம், உண்மையானது. தம்பி தங்கச்சி, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம நம்புகிற பொய் எவ்வளோ தூரத்துக்கு காணப்படுது தெரியுமா? நீ யூடியூபோ மூவிஸோ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேட் பண்ணுறதோ எவ்வளவோ காரியங்களில் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் உண்மை உள்ளதா? ப்ராங்க்ஸும் எவ்வளோ நேரம் நம்ம ப்ராங்க் வீடியோஸ் பார்க்குறது உண்டு. மற்றவனை ஏமாத்துறது நம்மளுக்கு சந்தோஷம். ப்ராங்கை பார்த்து எது உண்மை எது உண்மை இல்லைன்னு நம்மளுக்கு வித்தியாசமே தெரியல. உண்மை அற்றது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை உண்மை உள்ளதாக காணப்படுது. அதே மாதிரி வெளிச்சமாக. தமிழுக்கு இந்த வசனம் எல்லாருக்கும் மடப்படாமல் தெரியுமா? சங்கீதம் 119:105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம வாழ்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? இருள் நிறைந்த உலகத்தில். ஏன் இருளாச்சு? பாவத்தின் நிமித்தம் இருள் அடைந்த உலகத்தில் தேவ வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளிச்சத்தை கொடுக்கிறதாக காணப்படுது. உன் வாழ்க்கையை நடத்துறதாக, வெளிச்சத்தை கொடுக்கிறதாக, கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாக காணப்படுகிறது. அடுத்தது தேவனுடைய வார்த்தையை குறித்து நீதிமொழியில் 30:5 என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் எல்லாம், தேவனுடைய வசனம் எல்லாம் புடமடப்பட்டவைகள். இந்த வசனத்துக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனால் இங்கிலீஷில் போய் பார்த்தீங்கன்னா குறைபாடற்றது, ஃப்ளாலெஸ், குறையே இல்லாத ஒரே காரியம் சொல்லி பார்க்கும்போது ஆண்டோடைய வார்த்தை. அடுத்தது எபிரேயர் 4:12 வாசிங்களேன். இந்த வார்த்தை குறித்து நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கலாம். ஓகே, என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? 2 காரியங்கள், ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக. செத்த காரியங்களை வாசிக்கல நம்ம, செத்த காரியங்கள் இல்லை. இது இன்றைக்கும் ஜீவன் உள்ளதாக காணப்படுது, இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக காணப்படுது. என்னது? எப்படிப்பட்டதாக உள்ளதாகவும் இருபுறம் கருக்குள்ளதாகவும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனுகளையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் என்ன செய்யுது? இது காணப்படுது. வாழ்க்கையை மாற்றுறதாக என்ன செய்யுது? இந்த வார்த்தை இன்றைக்கு இது செயல்பட்டு கொண்டு வருது. கடைசியாக அவன் வாழ்க்கையில் நீ பைபிள் வாசிக்கும்போது ஐயோ குத்தி இருக்கா, ஐயோ என்னையை பற்றி தான் சொல்லுதோ, என் பாவத்தை குறித்து தான் சொல்லுதோ, அப்படி செயல்படாட்டினா நீ இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் செயல்பட விடலை. பிரச்சனை பைபிளில் இல்லை. பைபிள் வாசிக்கும்போது தூங்குறதுனா இப்போவுமே தூங்குறாங்க. பைபிள் வாசிக்கும்போது தூங்காமல் தூங்குறதுன்னு காரணம் நானாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் பிரச்சனை இல்லை. வேதத்தில் பிரச்சனை இல்லை. வேதம் இன்னும் ஜீவனுள்ளதாகவும்
பவர்ஃபுல்லாக தான் இன்னும் இருக்கு. அதுக்கப்புறம் பவுனுக்கு எவ்வளோ விலை தெரியுமா உங்களுக்கு? இப்போ பவுனுக்கு ஒரு தங்க பவுனுக்கு ஒரு பவுன் செயின் எவ்வளோ தெரியுமா? பவுனுக்கு 54,000 ரூபா. 54,000 ரூபா பவுனுக்கு. சரியா? இந்த உலகம் இப்போ பணம் என்ன செய்யுது? கோல்டு என்ன செஞ்சு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ வாங்கி இன்னும் அதிகமாகும் தான் சொல்கிறாங்க. ஏன்னா வார் அதிகமாக கோல்டு. இப்போ உங்களுக்கெல்லாம் கோல்டு சேர்க்கணும் ஆசையாக இருக்கா? உங்களுக்கெல்லாம் கோல்டு வேணுமா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கோல்டு வேணுமா? வசனம் என்ன சொல்லுது? எதை அவைகள்னா யார்? வார்த்தைகள், ஆண்டுடைய வார்த்தையை குறித்து பேசு. அவைகள் வாசிங்க. பொன்னிலும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் ஓ ஐயோ மதுரமாய் இருக்கிறது. ஐயோ, கோல்டோட உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை தேவையா? ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை என்ன செய்யுது? நிச்சயமாக காமிக்குது. எதை நாடி போகிறோம்? தேனிலும் மதுரமாக என்ன இருக்குது? ஆண்டோடைய வார்த்தை காணப்படுது. நம்மளுடைய வாஞ்சைகள் எவ்வளோ தூரத்துக்கு ஆயிடுச்சு? ஆண்டோடைய வார்த்தையில் வாஞ்சை இருந்துச்சுன்னா அதோடைய விசேஷித்த காரியங்களை நான் புரிந்து கொண்டு அதோடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு, இங்கே பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் என்னது விரும்பத்தக்கதாக எது இருக்கு? ஆண்டுடைய வார்த்தை காணப்படுது. சங்கீதம் 19:8 கர்த்தருடைய ரெண்டு காரியங்கள் இங்கே பார்க்குறோம். சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு வல்லமையுள்ளதாக ஆண்டுடைய வார்த்தை காணப்படுது. அதே மாதிரி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இட் இஸ் பியோர். கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மை உள்ளதாக இது என்ன செய்யுது? காணப்படுகிறது. அடுத்த காரியம் பார்க்கும்போது இம்பார்ட்டண்டான சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கே. அப்பனா இந்த வார்த்தைக்கு என்ன பவர் இருக்கு? என்ன பவர் இருக்கு இந்த வார்த்தைக்கு? பாவத்தை கையாள்வது எப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை என்ன செய்யும்? உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வல்லமையும் என்ன செய்யும்? கொடுக்கும். இட் ஹெல்ப்ஸ் யூ ஃபைட் சின். இட் காம்பேக்ட் சின். நீங்கள் பார்க்கும்போது இந்த காரியங்கள் நீங்கள் சங்கீதம் இந்த ஒரு பேசேஜ் எடுத்துக்கோங்களேன். சங்கீதம் 119 129 136 ஒரு வசனமும் வாசிங்க. 129 வாசிங்க. ஆத்துமா அதை வார்த்தைன்னு சொல்கிறது சும்மா வாசிட்டு போகிறதுக்காக இல்லை. எதற்காக வார்த்தை? ஏன் பைபிள் வாசிக்கிறீங்க? காலைல பைபிள் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கை தூக்குங்க. அப்பா 50% கூட வராதுன்னு நினைக்கிறேன். 35-40% தான் கையே மெதுவாக அது தூக்குது. அப்போ 30% கீழே தான் டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க. அப்போ டெய்லி பைபிள் வாசிக்கிறது எதற்கு? ஆண்டவரே, நான் பைபிள் வாசிக்காமல் போனேன்னா என் கண்ணை குத்திடுவீங்க, இல்லை எனக்கு எல்லாமே கெட்டதாக நடக்கும். ஐயா, ஒரு நாள் நான் வெளியே போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். இது காரணம் என்ன? பைபிள் வாசிக்கலை. அதற்காக தான் என்ன செய்கிறோம்? நிறைய நேரத்தில் பைபிள் வாசிக்கிறோம். ஏன் எதுக்கு பைபிள் வாசிக்கணுமா? இங்கே என்ன சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாப்புல? எதற்காக? கீழ்ப்படுகிறதுக்காக, கை கொள்ளும்படி கீழ்ப்படுகிறதற்காக. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உனக்கு ஆண்டோடைய வார்த்தை மேலே வாஞ்சை இல்லை பேரார்வம் இல்லை வைராக்கியம் இருக்குன்னு சொல்லி காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ என்ன செய்வ? கீழ்ப்படிவ. யூ வில் ஒபே. ஒபீடியன்ஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் சைன். அடுத்த சைன் வாசிங்க. 130 உணர்வுள்ளதாக்கும். இது வெறும் சும்மா வாசிச்சுட்டு போகிறது கிடையாது. இது நீ புரிந்து கொள்ளணும். புரிந்து என்ன செய்யணும்? வளரணும். யூ வில் ஹாவ் அண்டர்ஸ்டாண்டிங். புரிதல் உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஐயோ, புரியாமல் வாசிக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் வேதம் நம்ம வாசிக்காத காரணம் சொல்லி பார்க்கும்போது எனக்கு புரியலை. ஆனால் எனக்கு புரியலை, ரொம்ப தமிழ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, எனக்கு புரியாத தமிழாக இருக்குது, என்னன்னா வாசிக்கல. இல்லை, புரியணும். புரிஞ்சாதான் ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். சன்ஸ்கிரிட்டில் பார்க்குற ஒரு மந்திரம் மாதிரி கிடையாது இது. ஏதோ மந்திரத்தை சொல்கிறதுனால என் வாழ்க்கை நல்லா மாறுறது கிடையாது.
இது புரிந்து கொள்ளுதல் மூலமாக தான் வாழ்க்கையில் என்ன செய்யும், மாற்றம் கிடைக்கும். அடுத்த வசனம் வாசிங்க. வாஞ்சிக்கிறபடியா? ஐயோ, சொல்லுங்களேன், எப்படி எப்படி ஏங்குறாங்கறான்? வெயிட்டிங் டு ரிசீவ் காட்ஸ் வேர்ட். ஆண்டவரே பேசுங்க. இது இந்த வெயிட்டிங் சொல்லும்போது 2 நிமிஷம், ஒரு வருஷம், நிறைய நேரத்தில் நம்ம வசனம் எத்தனை பேர் கை தூக்குனீங்க? 30% கை தூக்கிருக்கீங்க. பைபிள் கூட திறக்க மாட்டோம். அந்த கேலண்டரில் இருக்கிற வசனத்தை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவரே பேசுங்க அப்படின்னு சொல்லி 2 லைனில் கேலண்டர் வசனம் வாசிச்சிருக்கீங்களா? இருக்கா கேலண்டரில் வசனம்? அது வாசிட்டு போகிறவங்க கை தூக்க வேணாம், இருக்கீங்க. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது என்ன செய்யணும்? நேரத்தை செலவழித்து. அதான் இது உங்களுக்கு வைராக்கியம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? நேரத்தை செலவிடுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாசிங்க. காலடிகளை, அந்த வசனம் திருப்பி வாசிங்க. வார்த்தையிலே காலடிகளை நிலைப்படுத்தி. ஆண்டோடைய வார்த்தை வழிகாட்டுறதாக என்ன செய்யுது? நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. தொடர்ந்து வாசிங்க. ஓகே, இங்கே 2 காரியங்கள். இது வழிகாட்டியாக காணப்படுது, அதே மாதிரி பிரச்சனை நடுவில் சார்ந்து இருக்கிறதுமாக என்ன செய்யுது? இது காணப்படுது. இந்த வார்த்தையை சும்மா நான் அதான் நிறைய பேர் படுக்கிறதுக்கு கெட்ட கனவு வருதா, நீ என்ன செய்ய, பைபிளை பில்லோ கடியில் வச்சுட்டு படு, உனக்கு என்ன செய்யாது, கெட்ட கனவு வராது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் வரணும்னா, விரதா பிரச்சனை இருக்குன்னா, சார்ந்து கொள்றதுன்னா, வார்த்தையை எடுத்து படிக்கும்போது தான் அது என்ன செய்யும், நடக்கும். தொடர்ச்சி வாசிங்க கடைசி வரைக்கும், 36 வரைக்கும். பிரகாசிக்க பண்ணி பிரமாணங்களே எனக்கு போதியும். 136. ஐயோ, எதுக்கு நீர்தார ஓடுது? உனக்கு உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே வாஞ்சை இருந்துச்சுன்னா, வைராக்கியம் இருந்துச்சுன்னா, ஐயையோ நான் பின்பற்றுறது மாதிரி மற்றவங்க என்ன செய்ய மாட்டிருக்காங்க, பின்பற்ற மாட்டிருக்காங்கன்னு சொல்லி உனக்கு என்ன இருக்கும்? வருத்தம் இருக்கும். இப்போ வித்தியாசமே இல்லைல்ல நம்மளுக்கு. ஏன்னா இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் வித்தியாசத்தை கொண்டு வரல. அப்போ உனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாதப்போ மற்றவன் ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்றுன்னு சொல்லி உனக்கு எப்படி மனசோடையும் உடையாது. உண்மையாக வாஞ்சை உள்ளவர்கள் மற்றவங்க ஆண்டோடைய வார்த்தையில் நடக்கலன்னு சொல்லி என்ன செய்வீங்க? உங்கள் கண்ணுலேருந்து கண்ணீர் வரும், வருத்தப்படுவீங்க. இப்போ ஏனோ தானமாக இருக்கிறதுனால தான் இப்போ என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வு இல்லாதபடி என்ன செய்கிறோம், காணப்படுறோம். எப்படி இந்த வைராக்கியத்தை நம்ம கூட்டுறது? சில காரியங்களை நம்ம பார்ப்போமா? ஒரு நாள் தவற விடாதபடி என்ன செய்யணும்? நீ பைபிள் படிக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும்? தீர்மானம் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஃபஸ்ட்டு தீர்மானம் என்ன? ஃபஸ்ட்டு தீர்மானம் ஒரு நாள் தவற விடாமல் ஆண்டோடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு தீர்மானம் பண்ணணும். டெய்லி டெய்லி டெய்லி. ஏன்னா அவ்வளவு தூரத்திற்கு இந்த வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்கிறது, இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாகவும் தாக்கம் உள்ளதாகவும் என்ன செய்யுது இந்த வார்த்தை. என்னது வார்த்தை அணுகும்போது ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும். நிறைய நேரத்துக்கு எனக்கு ஏன் புரிய மாட்டிருக்கு, ஏன் எனக்கு அந்த வெளிச்சம் தெரிய மாட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய நேரத்தில் சாதாரணமாக ஏனோதானமாக நான் இந்த வார்த்தையை கையாள்வது, பயபக்தி இல்லாதபடி, ஒரு விருப்பமே இல்லாதபடி, ஐயோ சொல்கிறாங்களே, எங்கள் அம்மா சொல்கிறாங்களே, அப்பா சொல்கிறாங்கன்னு சொல்லி ஏதோ கடமைக்காக நீ பைபிள் திறக்கும்போது உன் வாழ்க்கையில் வித்தியாசம் வருமா? ஆண்டோடைய வார்த்தை உங்ககிட்ட, ஐயோ இந்த மகள் ஓப்பன் பண்ணியிருக்க பைபிள் வாசிக்கிறான்னு சொல்லி நீ ஓப்பன் பண்ணுற வசனம் உன் வாழ்க்கையில் செயல்படுமா? இல்லை. ஏனோதானமாக நீ படித்தேன்னா உன் வாழ்க்கையில் எந்த வகையிலையும் கிரியை செய்யாது. அதனால தான் நீ என்ன செய்யணும்? ஜெபத்துடன் ஆண்டோடைய வார்த்தையை கையாள வேண்டும், வார்த்தையை படிக்க வேண்டும். அதே மாதிரி பல்வேறு வழிகளில் உட்கொள்ள வேண்டும். வார்த்தையை வெறும் ஐயோ படிச்சுட்டே இருக்கணும்னு கிடையாது. எந்த விதத்தில், மற்ற விதத்தில் ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்ளலாம் சொல்லுங்கள். ஆண்டோடைய வார்த்தையை வாசிப்பது ஒரு விஷயம், வேற விஷயம் சொல்லுங்கள். வேறு எந்த விஷயத்தில் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்கிறீங்க சொல்லுங்கள்.
மெசேஜஸ் இந்த மாதிரி நான் சொல்கிற காரியங்கள், நீங்கள் உங்களுடைய அசம்பிளியில் கேட்குற காரியங்கள், சர்ச்சில் கேட்குற காரியங்கள் வேறு. ஜெபத்துலையா? ஜெபத்தில் எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா வார்த்தைகளை? ஆண்டவர் படிச்சிருந்தால் தான் வெளிப்படுத்த முடியும். தரிசனத்தில் என்ன செய்ய முடியாது, வெளிப்படுத்த முடியாது. பாடல்கள், எத்தனை பேர் பாடல்கள் பெரிய, அது இப்போ நம்ம சும்மா பாடல, என்டர்டெயின்மெண்ட் குதிச்சு ஆடுறதுக்காக பாடல. நான் இங்கே ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தேன், சரி ஆட்டமாக இருந்துச்சு. பாடுறதே எதுக்காக? ஆட்டம் போடுறதுக்காக தான் பாட்டு. அந்த பாட்டில் நீங்கள் தொலாவி பார்த்தாலும் வசனம் இல்லை. இப்போ வர பாடல்கள்லாம் எப்படி இருக்குது? வசனம் இல்லாதபடி அனுபவங்கள் என்ன செய்கிறாங்க, பாடல்களாக எழுதுகிறாங்க. நிறைய அனுபவங்கள். நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆக்கிட்டீங்க ஆண்டவரே, டவுனாக இருந்தேன் என்னை ஹை ஆக்கிட்டீங்க. இந்த மாதிரி பாடல்கள் நம்மளை கேட்டு கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக தான் என்ன செய்யுது, மாறிப்போகுது. அர்த்தமுள்ள ஆண்டோடைய வார்த்தையை மையமாய் கொண்ட பாடல்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். எத்தனை பேருக்கு பைபிள் ஆப் இருக்குது? பைபிள் ஆப்பில் நீங்கள் என்ன செய்யலாம், வாசிக்க வேணாம், அதை ப்ளே பண்ணால் என்ன செய்யும், வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டே இருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்க கேட்க நீங்கள் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். பாடல்கள் கேட்குறதன் மூலமாக, மெசேஜ் கேட்குறதன் மூலமாக, மனப்பாடம் செய்கிறது மூலமாக பல வித்தியாச முறையில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுருந்தீங்கன்னா எப்படியெல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க. சரி, ஒரு கேட்குறேன், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு நேரம் இருக்கா கேட்குறேன். ஷார்ட்ஸ் எத்தனை பேர் ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க? எல்லோரும் பிஸியாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு 1 minute, half a minute தான் நம்மளுக்கு நேரம் செலவழிக்க முடியுது. அதனால் half a minute மட்டும் தான் பார்க்குறதுக்காக யூடியூப் என்ன செஞ்சது, வசதியாக நம்மளுக்கு அந்த டெய்லியும் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்களா? எல்லோரும் பார்ப்போம். நம்மளுக்கு அப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த ஷார்ட்ஸை பார்க்காம நம்மளுக்கு தூக்கம் வராது. நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸாம் நேரத்துலையும் நம்மளுக்கு இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் என்ன செய்வேன், ஷார்ட்ஸை பார்ப்பேன். விருப்பம் இருந்துச்சுன்னா வழி இருக்குது. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு காரணம் சொல்கிறது எனக்கு பிஸியாக இருக்கேன், எனக்கு பைபிள் படிக்கவே நேரம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு பொய். வாஞ்சை இருந்துச்சுன்னா எப்படி வேணாலும் என்ன செய்வேன், இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில் உட்கொள்வேன். சரியா? அடுத்தது, மற்ற நபருடன் பொறுப்புடன் இருங்கள். அப்படின்னா கணக்கு ஒப்புவீங்க. நான் பைபிள் படித்தேன்னா இல்லையா நீ நினச்சி என்கிட்ட கேளு, சரியா? நான் இன்றைக்கி நம்ம சர்ச்சு யூத்தாக எத்தனை பேர் நீங்கள் குரூப்பாக வந்திருக்கீங்க? நிறைய பேர் குரூப்பாக வந்திருக்கீங்க. உங்களுடைய யூத் மீட்டிங்கில் நீங்கள் எல்லாருமே இந்த வாரம் பைபிள் படிச்சிங்களான்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நினச்சிங்க, கேளுங்க. ஒரு பொறுப்பு உணர்ச்சி என்ன இருக்கட்டும். கணக்கு இருந்தால் தான். நிறைய பேர் கேட்காதனால இப்போ யாரும், இப்போ நம்ம சபை ஐக்கியத்தில் வரும்போது நிறைய பேர் கேட்கறது கிடையாது. ஆண்டவருக்கும் உனக்கு உறவு எப்படிப்பா இருக்குது, பைபிள் படிக்கிறான்னு சொல்லி யாருக்கு கடைசி அவங்க வாழ்க்கையில் கேட்டா? நிறைய பேர் கேட்கறது கிடையாது. நம்மளுக்கு மதத்தை பின்பற்றுறதுனால, மதமாக மாறினதுனால, இப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லாததுனால இப்போ என்னாச்சு, யார் இந்த கேள்வி கேட்குறது? பொறுப்பு. ஒரு அண்ணனோ இல்லை தங்கச்சியோ இல்லை ஆன்ட்டியோ அங்கிள் கிட்ட நீ என்ன செய்ய, அங்கிள் என்னை வாரம் கேட்குறீங்களா, பைபிள் படிச்சுனா இல்லைன்னு கேட்குறீங்களா? அப்போ அந்த அங்கிளுக்காக நீ என்ன செய்வ, சொல்லணுமே சொல்லி நீ என்ன செய்வ, வேதத்தை ஓப்பன் பண்ணி படிப்பேன். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக இந்த வேதத்தின் ருசியை நீ அனுபவிக்க உன் வாழ்க்கையில் இதை நிறுத்த முடியாது. இன்னும் நேரம் அதிகமாக தான் நீ என்ன செய்வ, ஸ்பெண்ட் பண்ணுவேன் உன் வாழ்க்கையில். அடுத்தது, வார்த்தையை படிக்க முன் எழுந்திருங்கள்னா சீக்கிரம் காலையில் உங்கள் ஃபேமிலி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு நீ ஆண்டோடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு. என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலையும் அவர் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாராம், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போய் தனியாக பிதாவோடு நேரத்தை செலவிட்டார். ஏன்? எந்திரிச்சதுக்கப்புறம் நிறைய வேலை வந்துடும். மற்றவங்களாம் ஐயோவா இதுவா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும். எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாஞ்சை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கப்புறம் எழுந்திருத்த பின் நோக்கம், ஒரு நோக்கத்தை என்ன செய்யுது, கொடுக்குது. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே எத்தனை பேர் மொபைல் பார்ப்பீங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே? இப்போ நிறைய பேர் நான் நேற்று நைட் அனுப்பின மெசேஜுக்கு அவள் ரிப்ளை பண்ணாலா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.
இல்லை இன்னைக்கு யாருக்கிட்ட நம்ம குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பலாம்? எத்தனை பேர் குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ்லேயே உங்கள் வாழ்க்கையை பாதி நேரம் ஓட்டுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எந்திக்கிற இந்த நாளின் நோக்கத்தை எதற்காக? ஆண்டோடு நேரத்தை செலவழிக்கிறதுக்காக, இந்த வேதத்தை நான் தொடர்ந்து படிக்கிறதுக்காக. அந்த நோக்கம் என்ன செய்யுது? மாறுது. அதே மாதிரி அதிக நேரம் இலக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சமாக நேரத்தை ஆரம்பிங்க, போக 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 நீங்கள் அந்த நேரத்தை கூட்டுருங்க. குறையக்கூடாது. நீங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தோடு என்ன செய்யக்கூடாது? குறைக்கக்கூடாது. இப்படி தான் இந்த வாஞ்சை, இந்த வைராக்கியம் என்ன செய்யும்? கூடும். அந்த பையனை கொஞ்சம் கிளி விடுங்க. பக்கத்தில் யாராவது அப்படி கண்ணை மூடினாங்கன்னா என்ன செய்யுங்க? நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிளி விட்டுறது நல்லது. அப்போது இந்த காரியம் சாதாரணமாக வராது, ஈஸியாக வராது. தொடர்ந்து நீங்கள் செயல்முறைகள் படுத்தும் போது தான் என்ன செய்யும்? வரும். எதற்காக வேதத்தை படிக்கிறோம் சொல்லுங்கள்? எதற்காக வேதத்தை படிக்கிறோம்? சடங்கா? நல்ல காரியம் நடக்கணுமா? ஏன் படிக்கிறோம்? உறவு. என்ன உறவு? யார் கூட உறவு? அது அங்கே தான் நம்மளுக்கு இங்கே மேட்டரே ப்ராப்ளம். இது நம்ம நிறைய பேர் பைபிள் திறக்கிறது பைபிளை படிக்கிறதுக்காக, வேதத்தின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்காக. இதெல்லாம் நல்ல எண்ணம் தான். ஆனால் பேசிக்காக எதற்காக நீ இந்த பைபிளை திறக்கிறேன்னு காரணம் சொல்லி பார்க்கும்போது, உறவு. யாரோடு இருக்கிற உறவு? தேவனோடு இருக்கிற உறவு. தேவனோடு இருக்கிற உறவு. இங்கே தான் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே மாறுது. அதான் ஒரே நோக்கமாக இருக்கணும்னா, ஆண்டவர் நம்ம பாவத்தில் இருக்கும்போது என்னை தேடி வந்த இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார்னு சொல்லி அந்த தருணத்தில் நான் அவர் விசுவாசிக்கும் போது இந்த உறவு என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. அந்த உறவை நான் எப்படி தக்க வைத்து கொள்ளுவேன், எப்படி தொடர்ச்சியாக நான் அந்த உறவில் நிலைத்திருப்பேன்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படி நான் ஆண்டவர்கிட்ட பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும். இதுதான் உறவு. இப்போ எந்த உறவுனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆகிறாங்க? ஒரு ஆள் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா, பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா நான் பேசுகிறதெல்லாம் அவள் கேட்பாடி, அவள் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் பேசுகிறதெல்லாம் கேட்குறது தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதே மாதிரி அவள் பேசுகிறத நீங்கள் என்ன செய்யணும்? பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா கேட்டு தான் அவனு, வேறு வழியே இல்லை. அப்போ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்க முடியும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வளரும்? நீ பேச, அவள் பேச. இந்த தொடர்ச்சியான இந்த பரிமாற்றத்தின் மூலமாக, கான்வர்சேஷன் மூலமாக தான். இப்போ எத்தனை பேருக்கு ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்குன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. அதுவும் ரொம்ப 10% மக்களுக்கு தான் உறவு இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் கிறிஸ்தவன் தானா? பிலீவர் தானா? விசுவாசி தானா? சர்ச்சுக்கு போகிறவங்க தானா? ஞானஸ்தானம் எடுத்தவங்க தானா? எல்லாத்துக்கும் மண்டையை ஆட்டினீங்கன்னா, உறவு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய நிலைமை பரிதாபத்துக்குள்ளேயே நிலைமை. நீ கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு எந்த விதத்திலையும் உனக்கு அருகதை இல்லை. கிறிஸ்தவன் சொல்கிறவன் கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்துவை உடையவன் என்ன செய்வான்? தேவனோடு இருக்கிற உறவில் வளருவான், நிலைத்திருப்பான். அதான் நோக்கம், ரிலேஷன்ஷிப் வித் காட். இந்த ரிலேஷன்ஷிப்பு சாதாரணமாக நீ பார்த்தேன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு உறவு எது கூட இருந்துச்சு? இந்த டயக்ராம் பாருங்க, எது கூட இருந்துச்சு உறவு? பாவத்துக்குடைய தான் உறவு என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. வேற எந்த காரியமும் இல்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றினார். தேவனோடு இருக்கிற உறவுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். ஆனால் பாவத்தோடு இருக்கிற உறவு இருக்கா? பாவத்தோடு இருக்கிற உறவு இருக்கா? பாவம் செய்கிறீங்களா? யாரும் ஆமாம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. பாவம் செஞ்சேன்னா எந்திரிங்க, உக்கி போடுங்கன்னு சொல்லுவேன் நான். இல்லை, எல்லாரும் பாவம் செய்ய தான் செய்வோம். ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன செய்யிருக்கோம்? பாவ சரீரத்தில், பாவ இயல்பில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? பாவம் தான் செய்வோம். ஆனால் தேவனோடு இருக்கிற உறவும் என்ன இருக்கு. தேவனோடு இருக்கிற உறவு இருக்கு. அதான் நம்ம இந்த பாவத்தோடு இருக்கிற போராட்டம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளுடைய இருதயத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை
கருப்பான பாவம் நிறைந்த இருதயத்தை அவருக்கு நேராக எப்படி ஆண்டவர் திருப்ப முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக, புரிந்து கொள்றது மூலமாக இந்த இந்த டைரக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவில் இருக்கிற லைன் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஆனால் பாவத்தோடு இருக்கிற கனெக்ஷனும் இன்னும் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்மளுடைய கோல்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லைன் எவ்வளோ தின்னாக முடியுமோ, பாவத்தோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் கம்மியாயிட்டே இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கிற உறவு என்ன செய்யணும்? பலப்படணும். ஆனால் எனக்கு ரொம்ப பரிதாபத்துக்குரிய காரியம் சொல்ல பார்க்கும்போது 10% கூட இல்லை கை தூக்கின ஆளுங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவு இருக்கான்னு கேட்கும்போது. நோக்கம்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் என்னை எதற்காக ரட்சித்தார்னு சொல்லி பார்க்கும்போது அவரோடு ஐக்கியம் கொள்வதற்காக, அவருடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வதற்காக. அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொள்ளாட்டினா வேதம் எனக்கு ஒரு அற்பமாக தான் என்ன செய்வேன், நான் எண்ணிக்கொள்வேன். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மெத்தட் நான் சொல்லித்தர போகிறேன். இது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. நான் திருப்பியும் சொல்லி தருவேன். நீங்கள் நிறைய பேர் இந்த செஷன் குவைட் டைம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி செஷன் அட்டன் பண்ணவங்க எதுக்குங்க இருக்காங்க. இந்த காஸ்பலால் மதுரையில் இருக்கிறவங்க, சென்னையிலேருந்து வந்தவங்க, அவங்களாம் இருக்காங்க. ஒரு 10% குவைட் டைம் எடுக்கிறீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்கு உறவு இருக்கா? அது இம்பார்ட்டன்ட், சரியா? மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இந்த குவைட் டைம் தனி தியானம், தனி தியானம். ஏன் குவைட் டைம்? ஐயோ ஆன்சர் போட்டு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் குவைட் டைம் அவசியம்? குவைட் டைம் ஏன் அவசியம் சொல்லுங்கள். நோ டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. யார் சொன்னா? டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அதுக்காக குவைட் டைமாக அமைதியாக, டிஸ்ட்ராக்ஷனே இல்லாட்டினா நல்லா அமைதியாக என்ன செய்வேன்? தியானம் பண்ணலாம். குட். குவைட் டைம்னா என்ன? தனி தியானம்னா என்ன? டு க்ரோ, டு பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். ஆண்டவரோடு தனிமையாக இருந்து அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் என்ன செய்யணும்? பலப்படணும். அதான் அவங்க சொல்கிறாங்க. வேற அதிகமாக பேசுறது, ஆண்டவரோடு பேசுறதுக்காக, நம்ம பேசுறதுக்காக, அவர் பேசுறதுக்காக. குட். வேற நான் இங்கே 3 நோக்கத்தை வச்சுருக்கேன். கிறிஸ்துவை அறிவது. ஒரு நண்பரோடு நெருக்கமாக நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த நெருக்கத்தை நீங்கள் அந்த தனி தியானத்தின் நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? காமிக்க போகிறீங்க. தனி தியான நேரத்தில் ஆண்டவரே, ஏன் நீங்கள் என் ஃப்ரெண்டு, நான் உங்ககிட்ட நான் என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். நீங்கள் என்கிட்ட என்ன செய்யுங்க? பேசுங்க. உண்மையை நான் என்ன செய்யணும்? அறியணும். கிறிஸ்துவை அறிகிற அந்த ஒரு வாஞ்சை. 2வது, கிறிஸ்துவை போல ஆண்டவரே உண்மை அறிய எனக்கு உண்மை போல என்ன செய்யணும்? மாறணும். நோக்கம் சும்மா பைபிள் சும்மா படிக்கிறதுக்கு கிடையாது. என் வாழ்க்கையை மாற்றுங்க, பாவத்தை மாற்றுங்க, என்னுடைய குணாதிசயங்களை மாற்றுங்க, பரிசுத்தமாக நான் வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க, அவரை போல மாறுவதற்காக. அதே மாதிரி கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக, டு லிவ் ஃபார் கிரைஸ்ட். என் வாழ்க்கையை நோக்கத்தை மாற்றுறதுக்காக. உலகத்தான் போல கிடையாது, கிறிஸ்துவனை போல, கிறிஸ்துவின் நோக்கத்தை உடையவனாக நான் என்ன செய்ய போகிறேன்? வாழணும். வாழ்கிறதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். இதற்காக தான் தனி தியானம், ப்ரிப்பரேஷன். இந்த சவாலை நான் டெய்லி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த சவால் ஆன இந்த நாளை கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட என்ன செய்ய போகிறேன்? அஜெண்டா வாங்க போகிறேன். ஆண்டவரே எப்படி நானும் வாழணும், அவர்கிட்ட ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். ப்ளூ பிரிண்ட்டை வாங்க போகிறேன். வாங்கிட்டு என் வாழ்க்கையை தொடர போகிறேன். இது தனி நேரம் சொல்கிறது நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணால் தான் என்ன செய்யும்? நடக்கும். என் வாழ்க்கையில் நான் என்னென்னைக்கு சும்மா சாதாரணமாக ஒரு நோக்கமே இல்லாமல் நான் தூங்கியிருக்கேனோ அன்னைக்கு நான் எந்திரிச்சு பைபிள் வாசித்தது கிடையாது. நைட்டு பைபிளும் பேனாவும் நோட் புக்கும் தனியாக எடுத்து காலையில் 5:30க்கு எந்திரிப்பேன், காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன் சொல்லி அலாம் கிளாக்கு 5:55க்கு நான் செட் பண்ணுவேன். ஒரு நோக்கம், ஒரு நேரத்தை நான் என்ன செய்வேன்? அமைத்து தான் இந்த காரியம் என்ன செய்யும்? நடக்கும். ஏதோ ஆக்சிடெண்ட்டாக தற்செயலாக நடக்கிறது கிடையாது. புரியுதா? தற்செயலாக நடக்கிறது கிடையாது. இது ஒரு நேரத்தை நீங்கள் அமைத்தாதான். நிறைய நேரத்தில் 6 மணிக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன், எந்திரிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அலாம் கிளாக்கே இல்லாதபடி ஆண்டவர் என்ன செய்வார்? 5:55க்கு எழுப்புவார். பல நாட்கள் நான் பார்த்துருக்கேன்.
5 நிமிஷத்துக்கு முன்னாடி அலாம் கிளாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் ஏன் வாஞ்சியை என்ன செய்கிறார்? ஆண்டவர் புரிந்திருக்கிறார். நான் ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே இந்த ஸ்கெடியூல் ஜோம் பண்ணி படுப்பேன். அலாம் கிளாக்கை நம்ப மாட்டேன். அவரே என்ன செய்வார்? என்னை எழுப்புவார். என்ன பார்க்குறோம்? ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை அமைக்கணும். சிறந்த நேரம் அதிகாலை. சிலருக்கு நடுராத்திரி தான், நடு ஜாமம் தான் சிறந்த நேரம். ஆனால் அது நார்மல் கிடையாது. நடுராத்திரியில் எதுவுமே நல்ல காரியம் நடக்கிறது. ஆனால் அப்படி உங்களுக்கு நல்ல காரியமாக நல்ல நேரமாக இருந்துச்சுன்னா அதை தயவுசெய்து அதை யூஸ் பண்ணுங்கள். சரியா? எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் நான் நடு ஜாமனத்தில் தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் பண்ணுங்க. ஆனால் சிறந்த நேரம் எதுவாக இருக்குது? அதிகாலையில். எப்போ நான் சொன்னேன்? எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தான் பெஸ்ட் நேரம். உங்கள் அம்மா அப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு என்றைக்காவது வழக்கம் இருக்கா? அட்லீஸ்ட் இந்த கேம்ப் முடிச்சு அந்த அதிசயத்தையாச்சும் உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்க, காமிப்பீங்களா? ஒருத்தவனு மண்டை ஆட்ட மாட்டேங்க. நாங்கள் 1:15 வரைக்கும் நான் எடுத்துக்குவேன். யா ஸோ இந்த காரியம் சொல்லி பார்க்கும்போது மிக இம்பார்ட்டண்ட். எல்லாரும் எந்திரிக்கிற முன்னாடி எந்திரிக்கிறது. எவ்வளோ நேரம்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 15 நிமிஷம், அடுத்தது 30 நிமிஷம், அடுத்தது 1 மணி நேரம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எதில் ஆரம்பிங்க? 15 நிமிஷத்துக்கு 20 நிமிஷம் ஆரம்பிங்க ஆண்ட்ரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு இடத்த நீங்கள் என்ன செய்யுங்க? நிலையான ஒரு இடத்த தேர்வு செய்யுங்க. காலையில் ஆண்டவரே பைபிள் நோட் புக்கு வச்சு இடத்துல நான் என்ன செய்வேன்? உங்களை சந்திப்பேன்னு சொல்லி ஒரு கவனம் சிதறல் இல்லாத ஒரு இடம், சுதந்திரமாக சத்தமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஒரு டிஸ்ட்ராக்ஷன், ஒரு குறுக்கீடு இல்லாதபடி, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கிற ஒரு இடம் என்ன செய்யுங்க? தேர்வு செய்யுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன வேணும்? 3 காரியம் நோட் பண்ணியிருக்கேன். பைபிள், நோட் புக். ஏன் இந்த 3 காரியம் அவசியம்? பைபிள் மட்டும் போதும்ல, எதுக்கு நோட் புக் வேணாம்? வாசிச்சு ஆண்டவர் பேசுகிறாருங்க. உன் ஃப்ரெண்டு பேசல. உன் ஃப்ரெண்டு பேசுகிறதெல்லாம் சும்மா வெத்து. அவள் பேசுனா காது அடிக்கிறதே பெஸ்ட்டு. ஆனால் ஆண்டவர் பேசும்போது உன் வாழ்க்கை என்ன செய்யுது? மாறுது. அப்போ மாறும்போது நீ என்ன செய்கிற? அந்த நோட்டில் எழுதி வைக்கிற. நான் இன்னும் காலேஜில் எழுதி வச்ச காரியங்கள்லாம் நான் யோசிச்சு திருப்பி பார்க்கும்போது எவ்வளவோ காரியங்கள், அப்போ இருந்த உறவு எனக்கு இப்போ இருந்துச்சுன்னா நான் பல காரியம் செய்வேன். அவ்வளவு நெருக்கமான உறவு. இப்போ நான் நிறைய நேரங்களில் அதை திரும்பி பார்த்து தான், ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாக உங்களுக்காக வாழணும். வாலிப வயசு தான் பெஸ்ட்டு, டிஸ்ட்ராக்ஷனே இல்லை. எனக்கு இப்போ 3 பசங்க இருக்காங்க. அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியல வாழ்க்கையில். துரு பின்னாடியே சுற்றுறாங்க. நல்லது தான். ஆனால் உங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வாலிப வயசு. அதுக்காக தான் இந்த வாலிபர் மீட்டிங்கு. உங்கள் ஃபவுண்டேஷனை சரியாக ஆகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யலாம். அடுத்தது தனி தியானம். ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஜெபத்துடன், பிரார்த்தனையுடன். கூகுள் டிரான்ஸ்லேட் தான் அந்த பிரார்த்தனை. ஜெபம் நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ட்ரை பண்ண வரல. பிரார்த்தனையுடன் என்ன செய்யுங்க? ஆரம்பிங்க. நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. ஆண்டவரே நன்றி. அந்த ரிலேஷன்ஷிப் தான் எல்லாமே, உறவு அடிப்படையில் தான். நம்முடைய பாவங்களுக்கு ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேளுங்க. அந்த உறவை சரி செய்து கொள்ளுங்க. ஆண்டவர் கூட பேசுகிறதுக்கு முன்னாடி சாரி ஆண்டவரே, சாரி, நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை தயவாக மன்னிங்க, நான் செஞ்சுருக்கக்கூடாது தான், உண்மையை தான் சிலுவையில் அறிஞ்சிட்டேன். எல்லாம் உறவு தான். இது ஏனோ தானமாக கிடையாது. உறவு நிமித்தமாக நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தனி தியானத்தில் அவருடைய வழிகாட்டுதலை ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க. என்ன எப்படி படிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும்னு நீங்கள் என்ன செய்யுங்க? டைரக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு வேத பகுதியை நான் காமிக்க போகிறேன். சரி, ஒரு சாதாரண ஒரு நபர், ஒரு விசுவாசி எவ்வளவு பைபிள் படிக்கணும் டெய்லி? எல்லாம் வாசிக்கிறீங்க. எவ்வளோ பைபிள் படிக்கணும்? 4 அதிகாரம் படிக்கிறவங்க கை தூக்குங்க. 4 அதிகாரம் நீங்கள் படிக்காட்டினா பைபிளை நீங்கள் ஒரு வருஷத்தில் படித்து முடிக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி லெக்கில் யாருமே இங்கே இல்லை. அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். 2 அதிகாரம் படிக்கிறவங்க கை தூக்குங்க. இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. ஓகே. 1 அதிகாரம் படிக்கிறவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் நிறைய பேரே இருக்கீங்க.
நான் இன்னைக்கு சொல்ல போகிற மெத்தடில் ஒரு அதிகாரம் படிக்க வேணாம், 2 அதிகாரம் படிக்க வேணாம், 4 அதிகாரம் படிக்கணும். எத்தனை வசனம் படிக்கணும்? 8 to 10 வசனங்கள். ஆனால் தொடர்ச்சியாக என்ன செய்யுங்க, ஒரு புஸ்தகத்தை எடுத்து தொடர்ச்சியாக 8 to 10 வசனங்களுக்கு. நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு பகுதியாக என்ன செஞ்சுருக்கும், பிடிச்சிருக்கும். தமிழ் பைபிளில் அந்த வசதி இல்லை. ஆனால் ஒரு பேராகிராஃபாக எடுத்தாலும் அது போதுமானதாக காணப்படும். அப்போ அந்த பகுதியை 8 to 10 வசனம் எத்தனை வாசிக்கலாம்? ஒரு 3-4 நிமிஷத்தில் ஒரு 2-3 தடவை வாசிச்சிடலாம். வாசிச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட் மெத்தடை யூஸ் பண்ண போகிறீங்க. ஆஸ்பெக்ட் மெத்தடுன்னு சொல்லும்போது இது 6 காரியங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அந்த பகுதியில் இந்த 6 காரியங்கள் என்னவா இருக்குன்னா, தேவனை பற்றி இந்த பகுதி என்ன சொல்லுது, பாவத்தை பற்றி என்ன சொல்லுது, ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கா, ஏதாவது உதாரணம் இருக்கா, ஏதாவது கட்டளை இருக்கா, இந்த பகுதியிலேருந்து என்ன நான் கற்றுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் காரியம், இந்த பகுதியிலேருந்து தேவனை பற்றி ஏதாவது இருக்கா, தேவனை பற்றி இந்த பகுதியில் ஏதாவது இருக்கா. தேவனை பற்றின என்ன காரியங்கள் நம்ம யோசிக்கலாம் சொல்லுங்க? தேவனுடைய குணாதிசயம், வேற தேவனுடைய செயல்பாடு, தேவனுடைய இயல்பு, பல காரியங்கள் இந்த வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம் தேவனை பற்றி. அந்த காரியங்கள் என்ன செய்யுங்க, அந்த பகுதியில் ஏதாவது போட்டிருந்துச்சுன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது, பாவத்தை பற்றி ஏதாவது போட்டிருக்கா, பாவத்தை பற்றி ஏதாவது, பாவத்தை தவிர்க்க வேண்டிய பாவம் ஏதாவது இந்த பகுதியில் போட்டிருக்கா, அது நோட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது, வாக்கு தத்தம், வார்த்தையில் ஏதாவது வாக்கு தத்தம் இருக்கிறதா, ஆண்டவர் இது செய்வார், செய்கிறார், செய்ய போறார். வாக்கு தத்தத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த மாதிரி காரியங்கள் ஏதாவது ப்ராமிஸ், சத்தியமா நான் இது செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருக்காரா, அதை என்ன செய்யுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது உதாரணங்கள் இருக்கா, கேரக்டர்ஸ், ஏதாவது உதாரணம் ஃபாலோ பண்ணலாமா, ஃபாலோ பண்ணக்கூடாத உதாரணங்கள் ஏதாவது இருக்கா, அதை யோசிங்க. ஏதாவது கட்டளைகள் இருக்கா, கமாண்ட்மெண்ட்ஸ், இதை செய்யணும், கட்டளைகள், கீழ்ப்படியதற்காக கட்டளைகள் உண்டா. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும், அது சாராம்சமாக நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு கடைசியாக நீங்கள் கற்றுக்கொண்ட பகுதியிலேருந்து ஜோம் பண்ண போகிறோம். அது நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம குரூப் ஆக்டிவிட்டிக்கு நம்மளுக்கு இடம் பத்தாது. சரியா? இடம் பத்தாதனால கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ப்ராக்டிஸ் பேசேஜ் செய்ய போகிறோம். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டைம் இருக்குது, 20-25 நிமிஷம் டைம் இருக்குது. நீங்கள் உங்கள் சேரு ரோ இருக்குல்ல, அந்த ரோவில் எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர் இருக்கீங்க. அந்த 6 பேரை நீங்கள் ஒரு கேர்வாக ஆக்க போகிறீங்க. குரூப்பாக சர்க்கிள் பண்ண முடியாது, ஒருவர் பார்க்கும்படி கொஞ்சம் கேர்வாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 1 to 11ஆம் வசனத்தில் தேவனை பற்றி என்ன போட்டிருக்கு, பாவத்தை குறித்து என்ன போட்டிருக்கு, ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கா, ஏதாவது உதாரணங்கள் இருக்கா, ஏதாவது கட்டளைகள் இருக்கான்னு சொல்லி என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கிட்ட பைபிள் இருக்கா? என் முகத்தை பார்க்க வேணாம். இப்போ இந்த வேதத்தை திறங்க, எல்லாரும் வேதத்தை திறங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 to 11ஆம் வசனம், ஃபர்ஸ்ட் 11 verses. எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பகுதி தான். இந்த பகுதியில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தனியாக யோசிங்க. அதுக்கடுத்த ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யுங்க, குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க. குரூப்பான்னு சொல்லும்போது சேரை கொஞ்சம் ஒரு யூ வடிவத்தில் போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? 5 minutes டைம் அலோன் வித் காட். நான் சொன்ன அந்த மெத்தடாலஜியை மனசில் யோசித்து நீங்கள் காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, உண்மை பற்றி அறிகிற அறிவில் நான் வளர்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பித்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பகுதியை படிக்க தொடங்குங்க. சரியா? ஓகே. ஆஸ்பெக்ட்னா ஒரு நிமிஷம், இங்கிலீஷில் எல்லாம் ஆரம்ப லெட்டர். அபவுட் காட், சின்ஸ் டு அவாய்ட், ப்ராமிசஸ் டு கிளைம். சரியா? ஓகே. A is about God, S is sins to avoid, P is promises to claim, E is examples to follow, C is commandments to obey,
அண்ட் டி இஸ் டீச்சிங். சரியா? இங்கிலீஷில் அவசியம் உள்ள ஒரு இருக்கு. சரி, முடிச்சிட்டிங்கன்னா யூவா உங்களுடைய குரூப் ரோவில் இருக்கிற குரூப் பாய்ஸ் அப்படியே நீங்கள் அப்படி யூ ரொம்ப சேர நகட்ட வேணாம், அப்போ இடம் பத்தாது. அப்படியே ஃபஸ்ட் ரோ அப்படியே யூ ஆக்குங்க, ஒரு யூ ஆக்குங்க, சின்ன யூ யூ அப்படியே உங்களை இங்கே கொஞ்சம் முன்னாடி அப்படியே சேரை மட்டும் மாற்றி உங்கள் ரோவில் இருக்கிற அப்படியே ஒரு யூ. தமிழா நீங்கள் ஒரு 6 காரியங்களும் நீங்கள் யோசிங்க. 6 காரியங்கள் இருக்கா? எல்லா பேசேஜிலும் எல்லா காரியங்களும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா பகுதிகளிலும் எல்லா காரியங்களும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ரொம்ப தேடாதீங்க. ஏதாவது கட்டளை இல்லாட்டினா கட்டளை இல்லை, உதாரணம் இல்லாட்டினா உதாரணம் இல்லை. ரொம்ப நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாதது இல்லாதது தான். சரியா? டிஸ்கஸ் பண்ணுங்கள். டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம போகலாம். இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பேர்கிட்ட பேசுங்க. 6 பேர் பேசணும்னு அவசியம் கிடையாது. 2-3 பேர் அப்படியே. சரி, இப்போ நம்ம ஒரு பெரிய குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு தேவனை பற்றி அபவுட் காட். இந்த பகுதியில் என்ன போட்டிருக்கு? அபவுட் காட் எது? சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லும்போது எனக்கு சத்தம் கேட்கணும். ஜீவனாகிய கிறிஸ்து. ஜீவனாகிய கிறிஸ்து யாரு? கிறிஸ்து இப்போ எங்க இருக்காரு? தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறாரு. வேற? அவர் சிருஷ்டிகர். எந்த வசனத்தில் பார்க்குறோம்? அது 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். யார் சிருஷ்டிகர்? தேவனை குறிக்கலாம். ஓகே, தேவனை குறித்து தான் சிருஷ்டிகர்னு போட்டிருக்கு. வேற எது? எல்லாரிலும் எல்லாவுமான யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாவும் ஆனவர். வேற? ஜீவன். நம்மளுடைய ஜீவன் ரட்சிக்கப்படும் போது அவருக்குள்ளே மறைந்து இருக்கிறது. இப்போ நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளுடைய புதிய மனுஷனின் காரணகர்த்தா யார்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் நம்மளுக்கு இந்த புதிய ஜீவனை, புதிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது யார்? கிறிஸ்து. அதே மாதிரி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை குறித்து ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு? பாவமான கிரியைகளா? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அவர் பரிசுத்தர், நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. அதனால் என்ன செய்யணும்? எல்லா பாவத்தையும் கலந்து போடணும், விட்டுவிடணும். சரியா? அதே மாதிரி வேறு என்ன காரியத்தை பார்க்குறோம்? மைமேல கிறிஸ்து என்ன செய்கிறாரு? மைமேல வெளிப்படுவார். அதே போல் நம்மளும் அவர் கூட நம்ம மைமேல வெளிப்படுவோம். கிறிஸ்து என்ன செய்ய போகிறார்? ஒரு நாள் வரப்போகிறார், மைமேல வெளிப்பட போகிறார். வெரி குட். வலது பிராசத்தில் வீழ்த்திட்டு சொன்னாங்க. சரி, இந்த காரியங்கள்லாம் அறிஞ்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தேவனை பற்றி அறிந்து என்ன செய்ய போகிறீங்க? சொல்லுங்கள். அறிகிற நோக்கம் என்ன? ஏய், என் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய ஆளுப்பா தெரியுமா? இவ்வளோ சொத்து வச்சுருக்கானா? அவ்வளோ கார் வச்சுருக்கானா? பெரிய பங்களாமா? எதுக்கு நம்ம சொல்கிறோம்? நேற்று ஒரு ஆள் சொன்னாங்க, விகே பாண்டியன் என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு. விகே பாண்டியன் யார் தெரியுமா? ஒடிசாவில் இப்போ பெரிய ஆளாக அரசியல்வாதி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு ஒரு பெரிய ஆளுனா எனக்கு ஒரு கெத்து. இப்போ நான் யாரை குறித்து அறிந்து கொள்கிறேன்? தேவனை குறித்து. ஐ எம் லேர்னிங் அபவுட் காட். தேவனை குறித்து அறியும் போது அவர் யாருன்னு சொல்லி நான் புரிந்து கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கையில் கெத்து என்ன செய்யும்? வரணும். கூடுன்னு சொல்கிறது கூட வரணும். ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் கூடும். இல்லாட்டினா தேவன் தேவன் ஆரப்பா இருந்தால் எனக்கு என்ன? இல்லை,
தேவன், இந்த தேவன் தான் உன்னை என்ன செஞ்சிருக்காரு? ரட்சித்திருக்கிறாரு, உன் வாழ்க்கையை மாற்றிருக்கிறாரு. இவரை பற்றி அறிய அறிய என் வாழ்க்கை என்ன செய்யும்? மாறும். என்னுடைய வாழ்க்கையின் தாக்கம் என்ன செய்யும்? மாறும். என் வாழ்க்கையிலேருந்து வல்லமை என்ன செய்யும்? புறப்படும். புரியுதா? ஏன்? தேவன் என் கூட இருக்கிறார், என் கூட வசிக்கிறார். நான் அவரை பற்றி நான் அறிந்து கொள்கிறேன். இதை புரிந்து கொள்ளாட்டினா சும்மா எழுதிக்குவேன். ஆனால் அன்றைக்கி நாளில் இப்படி சோர்ந்தே காணப்படுவேன். உன் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் சோர்ந்தா இருப்பேன்? இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸ் என்ன செய்யும்? வரும். ஒரு தைரியம் வரும். புரியுதா? அதனால தான் தேவனை பற்றி என்ன செய்யணும்? அறிந்து கொள்வதும் எழுதுறோம். அதை குறித்து அந்த நாள் ஃபுல்லாக தியானிக்கணும். பாவத்தை குறித்து ஏதாவது போட்டிருக்கா? எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருக்கு. லிஸ்ட்டு எழுக்கிறதுக்காக இந்த பகுதியை படிக்கலை. எதற்காக படிக்கிறோம்? என் வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருக்கா? ஏதாவது பாவம் இருக்கா? இன்றைக்கி படித்ததில் ஏதாவது ஆண்டவர் பேசினாரா, குத்துனாரா? நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த பாவத்தை எனக்கு உணர்த்துனீங்க, அதனால் இன்றைக்கி நான் செய்யாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க. லிஸ்ட்டு போடுறது கிடையாது. இது ஒரு அகாடமிக் எக்ஸசைஸ் கிடையாது. ஒரு ஐயோ நான் என்னோட வேத ஞானத்தை வளர்க்கிறதுக்காக வளரும். ஆனால் இதை நான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு என்ன செய்கிறேன்? நான் பார்க்குறேன், பாவம் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன், வாழ்க்கையை மாற்றுவதற்காக. புரியுதா? அந்த லிஸ்ட்டு எல்லாரையும் பார்த்தீங்களா? இருக்குது. ஓகே. பி, ப்ராமிஸ். வாக்கு தத்தம் எதாவது இருக்கா? ஏதாவது சத்தியம் பண்ணியிருக்காரு ஆண்டவர்? என்ன சத்தியம் பண்ணியிருக்காரு? 4ஆம் வசனம். 4ஆம் வசனத்தில் என்ன ப்ராமிஸ் ஆண்டவர் சொல்லியிருக்காரு? அவர் வெளிப்படும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் மகிமையில. ஏன்? அவர் செய்த காரியத்தின் மூலமாக. என்னுடைய நற்கிரியை கிடையாது, அவருக்குள்ளாக நான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதுனால அவர் வெளிப்படும் போது நானும் மகிமையில் அவரோடு வெளிப்படுவேன். இது ஒரு பெரிய ப்ராமிஸ். வேறு ஏதாவது ப்ராமிஸ் இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை. தேடி கண்டுபிடிக்க வேணாம். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கார். இதை நிச்சயமாக நான் செய்வேன். நான் வரும்போது நீங்களும் அவளோடு இருக்கீங்களா? இப்போ இந்த வாக்கு தத்தம் எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்? இது ப்ராமிஸ் பண்ணியிருக்காருப்பா. இந்த வாழ்க்கையின் கஷ்டங்கள்லாம் ஒரு நாள் ஒழுந்து போகும், இந்த எக்ஸாம் ஒரு நாள் ஒழுந்து போகும். ஆனால் அவர் வரும்போது நான் என்ன செய்வேன்? அவரை மீட் பண்ணுவேன். தைரியத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. புரியுதா? இதற்காக தான் அந்த வாக்கு தத்தத்தை நான் கை கொள்ளணும். லைக் யூ வில் ஹேவ் டு கிளைம் இட். ஓகே. ஏதாவது உதாரணங்கள் இருக்கா? உதாரணங்கள் வெளிப்படையாக உதாரணங்கள் இல்லை, வெளிப்படையாக உதாரணங்கள் இல்லை. வேற ஏதாவது உதாரணங்களை பழைய மனுஷனை கலைந்து கொண்டு எந்த 9-10 வசனங்கள் வாசிங்க. 9-10. பொய் சொல்லாதிருங்கள். ஓகே, ஒரு குட் எக்ஸாம்பிள். பழைய மனுஷனை கலைத்து விட்டு புதிய அந்த நாலேஜ் ஆஃப் யுவர் கிரியேட்டர், பீயிங் ரினியூட் இன் த நாலேஜ் ஆஃப் யுவர் கிரியேட்டர். சிருஷ்டிகளை போல உன்னுடைய என்ன செய்யணும்? உன்னுடைய மனம் என்ன செய்யணும்? மாறணும். இட் ஷுட் பி ரினியூட். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தானே. பழைய மனுஷனை கலந்து கொண்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன செய்ய முடியும்? பின்பற்ற முடியும். ஏதாவது கட்டளைகள் இருக்கா இந்த பகுதியில்? மேலானவைகளை நாடுன்னு சொல்கிறது ஒரு கட்டளை. செட் யுவர் மைண்ட்ஸ் அப்பான் திங்ஸ் அபவ். வேற ஏதாவது? என்னத்தை அழித்து போடணும்? புட் டு டெத். 5வது வசனம், அழித்து போடணும். இந்த கிரியைகளெல்லாம் அழித்து போடணும். வேற 5ஆம் வசனம். 8ஆம் வசனத்தில் விட்டு விடுங்கள். இந்த எல்லா காரியங்களும் விட்டு விடணும். இதெல்லாம் கமாண்ட்மெண்ட்ஸ். வேற 9ஆம் வசனத்தில் டு நாட் லை, பொய் சொல்லாதிருங்கள். இதுவும் ஒரு கட்டளையாக காணப்படுது. இந்த கட்டளையில் வேற ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரா கட்டளைனா ஏய் இது செய்யணும். இதில் ஆண்டவரை கொஞ்சம் லைட்டாக பொய் சொல்லிக்கிறேன், கிரே ஏரியாவே கிடையாது. பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்ல நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லாமா ஆண்டவரே? நல்ல காரியத்துக்காக இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. புரியுதா? ஸோ இதில் எந்த நெகோசியேஷனும் கிடையாது. ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க, அதுபடி நான் செய்கிறேன். ஏன்னா அவர் ஆண்டவர், நான் யார்? ஒரு ஆர்டினரி மேன். ஏதாவது டீச்சிங் இருக்கா? டீச்சிங் ஏதாவது
டீச்சிங் சொல்கிறது வந்து வெரி பர்சனல். உங்களுக்கு தனித்துவமாக ஆண்டவர் என்ன இந்த பகுதியிலேருந்து கற்பிக்கிறார் என்று நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு லைனில் நோட் பண்ணிங்க. இந்த கற்பித்தல்னு சொல்கிறது வந்து இது வெரி பர்சனல். இந்த லைனை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மனசில் ஆழமாக பதிக்க போகிறீங்க. ஆண்டவரே, பூமிக்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே, மேலானவைகளை நாடணும். அந்த லைன் மட்டும் எழுதிட்டீங்கன்னா அந்த 4 ஃபுல்லாக என்ன செய்ய போகிறீங்க, அதை குறித்தே சிந்திக்க போகிறீங்க. அதான் மெடிடேஷன், அதான் தியானம். தியானம் சொல்கிறது வந்து 15 நிமிஷம் பைபிள் கடமைக்காக படிச்சுட்டு போகிறது கிடையாது. இது தொடர்ச்சியாக நான் சிந்திக்கும் போது, இது உட்கொள்ளும் போது ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யுது, என்னையே மாற்றுகிறது. ஆண்டோடு இருக்கிற உறவு என்ன செய்யுது, நெருக்கமாக மாறுகிறது. ஸோ இது ஒரு 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 ரிலிஜியஸ் எக்ஸசைஸ் கிடையாது, ஒரு மத ரீதியான ஒரு ஒரு கோட்பாடு கிடையாது. ஆனால் இது உறவு. உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால என்ன செய்கிற, பேசுகிற. அதே போல் தேவனுடைய வார்த்தை என்னது என்பது நீ புரிந்து கொண்டேனா, அதோடைய மகத்துவத்தை நீ புரிந்து கொண்டேனா, தனித்துவத்தை புரிந்து கொண்டேனா, பைபிள் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக நம்பினேனா, அவர் உங்ககிட்ட பேசுவார்னு சொல்லி நம்பினேனா, நீ என்ன செய்வ, டெய்லி காலையில் பைபிளை திறந்து படிப்பேன். புரியுதா? தீர்மானம் எடுக்கலாமா? டெய்லியும் பைபிள் படிப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கலாமா? தீர்மானம் எடுக்கிறதன் மூலமாக தான் ஆண்டோடு இருக்கிற வார்த்தை, ஆண்டோட வார்த்தை மேலே என்ன வரும், ஒரு வாஞ்சை வரும், ஒரு வைராக்கியம் வரும், ஒரு பேராவல் வரும். ஒரு இல்லாட்டினா ஏனோதானமாக தான் இது டஸ்ட்டு பிடிச்சிட்டு இருக்கும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், ஆனால் அது இல்லாமல் போகுது, எந்த ஒரு தாக்கம் இல்லாதபடி மாறுது. ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். ஏன் இந்த சப்ஜெக்ட் ஆரம்பத்திலே வச்சோன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். ஆண்டோடைய வார்த்தை இல்லாதபடி உன் வாழ்க்கை என்ன செய்ய போகிறது இல்லை, மாற போகிறது கிடையாது. நல்ல காரியத்தை கேட்டுட்டு ஆண்டவரை இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன்னா 2 நாள் செய்யாமல் இருப்பேன், 3ஆவது நாள் என்ன செய்வேன், செய்வேன். உறவின் நிமித்தமாக தான் ஆண்டவருக்கு பிடிக்கல, நான் செய்யலை ஆண்டவரே, ஏன்னா நாளைக்கு உங்ககிட்ட வந்து பேசணும், செஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட பேச முடியுமா, அதனால என்ன செய்வேன், உன் வாழ்க்கையை மாறும். உறவின் நிமித்தமாக தான் உன் வாழ்க்கையை மாறும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் யுவர் லைஃப் சேஞ்சஸ். அதை நான் புரிந்து கொண்டு தான் இனி வர செஷன்ஸ் நீ என்ன செய்ய போகிற, அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்க போகிறேன். அதே மாதிரி டெய்லி காலையில் உங்களுக்கு குவைட் டைம் சொல்லி 7 to 7:20 என்ன இருக்குது, ஒரு குவைட் டைம்னு ஒரு டைம் இருக்குது. அதுக்கு பேசேஜ் நைட்டு கொடுப்போம். அந்த நைட்டு கொடுக்குற பேசேஜை என்ன செய்ய போகிறீங்க, எல்லாருமே நம்ம அதே பேசேஜை இந்த 2 நாட்கள் பண்ண போகிறோம். 7 to 7:20 நீங்கள் தனியாக இங்கே வந்து பண்ண போகிறீங்க. சரியா? 7 to 7:20 பண்ணலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் கிட்ட எவ்வளவு ஒரு ஆச்சரிய விதமாக, ஆண்டவரே, இட்ஸ் அ மிராக்கிள் தட் யோர் வேர்ட் இஸ் வித் அஸ். உம்முடைய வார்த்தை எங்கள் கூட இந்த பைபிளின் வடிவில் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை மாற்றுறதுக்காக எங்களுடைய ரட்சிப்பின் பயணம் உம்முடைய வார்த்தை நிமித்தமாக வந்திருக்கு. ஆண்டவர், அதை உணர்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய உறவில் நாங்கள் இன்னும் பலப்படுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. டெய்லியும் நாங்கள் பைபிள் வாசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை, உம்மை பற்றி அறியவும், பாவத்தை குறித்து அறியவும், ஆண்டவரை உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் கை கொள்ளவும், ஆண்டவரே உதாரணங்களை பின்பற்றவும், ஆண்டவரே அதே போல் கட்டளைகளை ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படையவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக சமர்ப்பிக்கிறோம். எடுத்து எங்களை உபயோகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம். அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென்.